ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சிறுபருப்பு வச்சு ஒரு பாயாச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த பாயாசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். 100 கிராம் அளவு நான் சிறுபருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரையும் வறுத்துக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதுங்க, ரொம்ப சேஞ்ச் ஆகும் தேவையில்லை. இது ஆற வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி ஒரு 3 விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் வேக வேண்டாம், ஓரளவு நம்ம வாயில் படுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் பருப்புக்கு 200 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிறுபருப்பு பாயசத்தை ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட்டுக்கு தாங்க. நீங்கள் பால் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா உப்பு சேர்க்க வேணாம். இதில் உங்களுக்கு பால் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் பால் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ முந்திரி திராட்சை தாளிச்சிடலாம். ஒரு பேன் நல்லா சூடு பண்ணிக்கிறேன். நெய் எவ்வளோ வேணுமோ நம்ம ஆப்ஷன் தாங்க, எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். முந்திரி நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை இது மாதிரி கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. நெய்யில் வறுபடும் போது தேங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திராட்சையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமாக வறுத்துடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. திராட்சைலாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாயசத்தில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டான ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.